மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு நன்மைகள் அதிகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மிதுன ராசியினருக்கு இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டில் 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. அந்த 3 பெயர்ச்சிகளையும் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் எடுக்க வேண்டும். 10ல் வரப்போகும் சனி வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். சிலருக்கு வேலை பளு அதிகமாவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு மேலதிகாரியுடன் பிரச்சனைகள், அதாவது ஈகோ கிளாஷ் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வேறு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், அதாவது வாடிக்கையாளர்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் பிரச்சனைகள் வரலாம். வேலை ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். தொழில் சார்ந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், வேலை பளு அதிகமாவதற்கு சனி பயிற்சியால் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எக்காரணம் கொண்டும் இருக்கும் வேலையை வேறொரு வேலை இல்லாமல் விட்டு விடாதீர்கள். நீங்கள் இப்பொழுது அதிகமாக வேலை செய்வதற்கான பலனை சனி 11ல் வரும்போது கட்டாயம் அனுபவிப்பீர்கள். சனி 11ல் வர்றதுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்கே அப்படின்னு நீங்க நினைத்தீர்களே, ஆனால் அது உண்மைதான். 2.5 வருடங்களும் வேலை தொழிலில் பிரச்சனையும் வேலை பளுவும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் போன்றவைகள் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். பொதுவாக சனியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவை பிரச்சனைகள் குறைந்து காணப்படும். அந்த வக்ரகதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஆரம்பித்து ஒரு 3.5 மாதங்கள் சனி வக்கரமாக இருப்பார். அந்த காலகட்டங்களில் வேலை தொழிலில் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன், வேலை பளு, இந்த கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் குறையும். சனி திரும்பவும் நேர்வல் அடைந்த உடனே அந்த பிரச்சனைகள் அதிகமாகும். நான் கூறியது போல இப்போ எஃபர்ட் போடுங்க. அந்த எஃபர்ட்டுக்கான ரிசல்ட், பலன் 11ல் சனி வரும்போது உங்களுக்கு பலன் கைகூட கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் உணரப்போகின்றீர்கள். ஓகே, எக்காரணம் கொண்டும் வேலை செய்வதற்கு சோம்பல் படாதீர்கள். ஏன்னா சனி ஒரு மந்தமான கிரகம். 10ஆம் இடம் என்பது வேலை தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லை. ஸோ அதனால நீங்கள் சோம்பல் படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேது வேற 3ல் இருக்கார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அதனால நீங்கள் சோம்பல் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ கொஞ்சம் சோம்பலை விட்டு வேலையை இழுத்து போட்டு நன்றாக செய்வீர்களே, ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் உங்களுக்கு காத்து கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, குரு பயிற்சி சாதகமாக இருக்குங்க. 1ல் இருக்கும் குரு திருமணம் கைகூடுவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை குரு வழங்குவார். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இந்த லக் ஃபேக்டர்னு சொல்றோம்ல, அந்த லக் ஃபேக்டரையும் நீங்கள் உணர்வீர்கள். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஆன்மீக பயணங்களும் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் இருக்கக்கூடிய உறவு சீராக இருக்கும். குரு 1ல் இருப்பதால் மேலதிகாரியுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து காணப்படும். எல்லாம் குரு ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஓகே, ஸோ குரு பயிற்சி சாதகமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு மாத காலம் இந்த பயிற்சியில அரௌண்ட் அக்டோபர் குரு 1ல் இருந்து 2ற்கும் போகின்றார். 2ஆம் இடம் என்பது குரு பலம் என்று குறிக்கக்கூடிய இடம்ல. ஸோ குரு பயிற்சி சாதகமாக உங்களுக்கு இருக்கின்றது. ராகு கேது பயிற்சி பொறுத்தவரை 3ல் ஏற்படக்கூடிய கேது பயிற்சி தான் கொஞ்சம் பிரச்சனையானது. நான் முன்பே கூறியது போல 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். கேது ஒரு ஆன்மீக கிரகம். ஸோ அதனால கேது முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு தடையை, பிரச்சனையை உண்டு பண்ணுவார். பல நிலைகளில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எந்த முயற்சியும் பண்ணாம சும்மா இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். ஓகே, பிரச்சனைகள் எப்பவுமே தானா தீர்ந்து விட போவதில்லை, நாம் தான் தீர்க்க வேண்டும். கிரகங்கள் தீர்வதற்கான ஒரு சூழலைத்தான் ஏற்படுத்தும். 3ல் இருக்கும் கேது எந்த முயற்சியும் செய்யாமல் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு வேலையை முடிப்பதற்கு, ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு, புதிதாக ஒன்றை அடைவதற்கு, ஓகே, அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். வேலை, தொழில், திருமணம், பிஸ்னஸ், உங்களோட நோய் நொடிகள் தீர்வது, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க அதுக்கு அதிகமான எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஓகே, அப்போதான் கொஞ்சமாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் 3ல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான விஷயம். மற்றபடி 3ல் இருக்கும் கேதுவால் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு கஷ்டப்பட போறீங்க. ஆனால் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கும். ரைட், இது கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே எஃபர்ட் தேவைப்படுது. நீங்கள் எஃபர்ட் போட்டால் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும்,
பிரச்சனைகள் தீரும், முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவரை கேது 4ல் இருந்தார். 4ல் இருக்கும் கேதுவால் தாய் வழி உறவுகளுடன் ஒரு மனக்கசப்பு பிரச்சனைகள் இருந்தது. அதையெல்லாம் இப்போ வந்து வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ 2025ஆம் ஆண்டு நன்றாக இருக்கின்றது. குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கின்றது. மற்ற பயிற்சிகளும் பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன சனி பயிற்சினாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேலை பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ ராகு கேது பயிற்சினால நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் ஜாஸ்தியாக போட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அவ்வளவுதானே ஒழிய 2025இல் பெரிய பிரச்சனைகள் மிதுன ராசியினருக்கு இல்லை. மாறாக நல்ல விஷயங்களும் முன்னேற்றமான ஒரு சூழலும் கண்டிப்பாக இருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.